பைபிளில் பதிவாகியுள்ள மிகப்பெரிய 5 ராட்சசர்கள். முதலில் ஆனாக்கின் சந்ததியினர். மோசே அனுப்பிய உளவாளிகள் இந்த உயரமான மக்களை கண்டபோது அவர்கள் கூறினர், அவர்களுடன் ஒப்பிடும்போது நாங்கள் பூச்சிகளைப் போல தோன்றினோம். இரண்டாவது, பாசானின் அரசன் ஓக். அவரது படுக்கை மட்டும் 4 மீட்டருக்கும் மேல் நீளமானது. மிகுந்த வலிமையுடைய அரசனாகவும் பயங்கரமான ராட்சசனாகவும் இருந்தார். ஆனாலும் அவர் கூட மோசேயின் கைகளில் விழுந்தார். மூன்றாவது, கோலியாத். அனைவருக்கும் அறிமுகமான மிக பிரபலமான ராட்சசன். 3 மீட்டருக்கு நெருங்கிய உயரம், யாராலும் சமமாக முடியாத போர் வீரன். ஆனால் ஒரு கல்லால் இளம் தாவீது அவரை வீழ்த்தினார். நான்காவது, காத்திலிருந்து வந்த பெயரற்ற ராட்சசன். இவனுக்கு 24 விரல்கள், ஒவ்வொரு கையும் காலிலும் 6 விரல்கள். அவரது தோற்றம் பயங்கரமானதும் அதே சமயம் அதிர்ச்சியூட்டுவதுமானது. ஐந்தாவது, நெபிலீம். வரலாற்றில் பதிவான முதல் ராட்சன். ஆதியாகமம் 6:4 சொல்லப்படுகிறது, தேவனின் மகன்கள் மனித பெண்களை மனைவியாக எடுத்தபோது அவர்கள் தோன்றினர். அவர்களின் இருப்பு இயற்கைக்கு முரணானதும் மிகுந்த வலிமையானதும் ஆகையால் பூமியை சுத்தப்படுத்த தேவன் பெரு வெள்ளத்தை அனுப்பினார். இவை கதைகள் அல்ல, அவர்கள் உண்மையாகவே பூமியில் நடந்தன. பைபிள் அவர்களை அதன் மிக அதிசயமான நிகழ்வுகளில் ஒன்றாக நினைவில் வைத்துள்ளது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறீர்களா? அப்படியானால் ஆமேன் என்று கருத்துகளில் எழுதுங்கள்.